மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் மலங்குஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுஏஇ தமிழ் ட்ரேடர் சேனலு. ஸோ நேத்து வந்துட்டு 24 ஏப்ரல்ல நான் ஒரு சவால் விட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வீடியோ போட்டிருந்த அதாவது நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட வந்துட்டு நான் குவைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்ப இது ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லியிருந்தேன். பட் அதில நெறையா பேர் வந்து கதறுனது என்னன்னாங்க, "உனக்கு ட்ரேடிங்க பத்தி ஒண்ணுமே தெரியாம, நீ கேம்பிளிங்கிற. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு முடியல. உனக்கு ட்ரேடிங்ல 0 நாலேட்ஜ்" அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசைபாடல்கள்லாம் பாடுனாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நேத்து நான் ஒரு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் விட்டிருந்தேன். என்னானாக்க, நாளைக்கு காலையில லண்டன் செஷன் ஓப்பன் ஆகுறதுலேருந்து நான் லைவ்ல வருவேன் ட்ரேடுக்கு. வந்துட்டு அதுல நான் குறைந்தபட்சம் ஒரு 6 ட்ரேட் வின் பண்ணுவேன். 10 ட்ரேடு எடுக்கிற என்னுடைய பட்ஜெட்ல 6 ட்ரேடு நான் வின் பண்ணி காட்டுறேன். அப்படின்னு நான் சொல்லி நான் காலையில லைவ் வந்தது. ஸோ அதனுடைய முழு தகவல் என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு அகம் டிவி வழியே அகத்துக்குள்ளேயே காட்டுறேன். அது என்னங்கிறத நீங்க நான் மலங்குஷா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஏ தமிழ் ட்ரேடர் சேனலு. ஸோ நேற்று நம்ம சேனலில் போட்டிருந்த அந்த ஒரு சவாலை தொடர்ந்து இன்றைக்கி வந்துட்டு நான் லைவ் வந்திருக்கேன். மார்க்கெட் யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ என்னுடைய டெமோ அக்கௌண்ட்டில் 10,000 யூஎஸ்டி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த அக்கௌண்ட் எதுவுமே வந்துட்டு லாபம் நஷ்டம் கிடையாது. ஸோ இனி தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். இது எந்த அளவுக்கு நான் சொன்னது உண்மை, இது ஒரு கேம்பிளிங், இது ஒரு சூதாட்டம், இது ஒரு ஸ்கேமு, இது ஒரு ஏமாத்து வேலை. இதில் போய் மாட்டிக்கிட்டு இதில் நீங்கள் சம்பாதிக்கிறத சந்தோஷமாக நினச்சிக்காதீங்க. இது உங்கள் ஜட்டியை கூட உருவிட்டு விட்டுரும் அப்படின்னு நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் இதில் கற்றுக்கிட்டு பட் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னீங்க, உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல, அதனால் விட்டுட்டு ஓடிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை போய் நீங்கள் ஸ்கேம்னு சொல்கிறீங்கங்கிறீங்க, கேம்பிள்னு சொல்கிறேங்கிறீங்க. சரிங்க சார், இது கேம்பிளிங் இல்லைங்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வாதத்தை முன்வைங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் வாங்குறீங்களா, ஏதாச்சும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆக 5 நிமிஷம் இருக்குது. இன்னும் 4 நிமிஷத்தில் அவங்க என்ன மனநிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டை பார்க்குறீங்க. ஓ, எல்லோரும் விற்றுட்டு வராங்க, ஸோ நம்ம விற்போம். மேபி நீங்கள் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட பார்த்து வச்சுருப்பீங்க. பட் இதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க காட்டுற ஒரு மாயாஜாலம். இப்போ நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ் இருங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கோம். இது 5 மினிட்ஸில் வந்துட்டு க்ரீன் கலர் பயங்கர க்ரீனாக போகுது. ஓகே, இதோடைய நேச்சுரல். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ க்ரீனாக போகுது, மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இதோடைய ரியல் ஃபேக்டர் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்தாக்க சேலர்ஸ் தான் காலையிலேருந்து வந்துட்டு இதை டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய விலை உங்களுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு இப்போ காட்டினாலும் ஒரு இடத்துல போய் இது பெரிய ஃபால் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அது எந்த இடத்துல போய் ஃபால் ஆக போகுதுங்கிறத பார்க்குறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் இந்த கேண்டிலில் இந்த ஒரு கேண்டில் க்ரீனாக உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுனுச்சு. ஆனால் இந்த கேண்டிலில் 144 அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருக்கிறாங்க, 198 பையர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்துட்டு 2 ஸ்பேஸ் போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய செல் பண்ணுற ஏரியா ஒன்று இந்த ஏரியாவாக இருக்கலாம், 3 to 7 அல்ல 3 to 1 இந்த இந்த இதுக்கு இடைப்பட்ட இடம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்பேன். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகலை, இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உல்ட்டா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அங்கே நான் ஒரு செல் ட்ரை பண்ணுவேன். ஆக மொத்தம் செல்லர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இந்த கேண்டில் இது உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தும், ஓ பையர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஞாபகப்படுத்தும். நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், நீங்கள் இன்னொரு தடவை அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது, ப்ராஃபிட் ஆகும். ஒரே வேலையை தான் திரும்பி செய்வீங்க. ஆனால் ஒரு காலம் இல்லை ஒரு காலம் நீங்கள் பண்ணின ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேர்த்து உருவினது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க ஜட்டியும் சேர்த்து உருகும். இது நடக்கும் ஃபோரெக்ஸில். வெயிட் பண்ணுங்கள். நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் லாபம் பண்ணுறதுல எனக்கு என்ன பங்கா கொடுக்க போகிறீங்க? சரி, ஒரு பெரிய மனுஷன் குத்து மதிப்பாக சொல்கிறானே பட்ட அனுபவத்துலன்னு இல்லாமல், ப்ரோ உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரில ப்ரோ, உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு காண்டில் பேசிகிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஆகட்டும். நைஸ், பையர்ஸ் அக்ரெசிவாக வராங்க, வரட்டும். இதை தான் நானும் எதிர்பார்க்குறது.
எது வரைக்கும் இந்த பையர்ஸ் நீங்கள் போவீங்க? ஸோ ஆல்ரெடி என்னுடைய பிளான் இன்றைக்கி என்னென்னா $10,000 கொண்டு வந்திருக்கேன். இது என்னோடய கேபிட்டல். இதில் வந்துட்டு ஒரு ட்ரேடுக்கு நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் 1% $100, ரிவார்டு பார்த்தாக்கா 2% $200. ஸோ 1:2 என்னோடய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. நான் இதில் வந்துட்டு 10 ட்ரேட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் லைவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் எடுக்கிறது தான் சிறந்த விஷயம். அதில் வந்துட்டு கமெண்டில் கதறாதீங்க, ப்ரோ 10 ட்ரேட் எடுக்கிறதுனா ஓவர்னு. பட் நான் உங்ககிட்ட 60% நான் வின்னிங் ரேஷியோ காட்டுறதுக்காக இந்த 5 மினிட்ஸில் வந்துட்டு உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டம். அதில் நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தான் நான் சொல்லணுருக்கேன். அதுக்காக நான் 10 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் 6 ட்ரேட் வந்துட்டு நான் வின் பண்ணுவேன். மினிமம் 4 ட்ரேட் வந்துட்டு லாஸ். ஸோ இது இந்த ரேஷியோ தாண்டி நான் 5 வின்னு 5 லாஸ் ஆனால் கூட நான் இனி ட்ரேட் பற்றின வீடியோ போடுறதை விட்டுறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு எதுவும் இடையில வேலை வந்துடக்கூடாது. நான் அந்த வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஒர்க்கு வந்துட்டு ஃபோன் கால் அந்த மாதிரி வந்தால் நான் ஒர்க்குக்கு போகணும். ஸோ அதான் என்னுடைய ஒரு வேலை. பட் இன்றைக்கி ஃப்ரைடே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி அந்த சவால் நான் விட்டுருக்கேன். பார்ப்போம். மக்களே, நான் வந்துட்டு இது 5 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நான் ட்ரேட் பண்ண இடத்த மாத்திரம் நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ், பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ், ஓகேவா? ஸோ ஏன்னா 5 மணி நேரம் மறுபடியும் என்னால் இதை போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ போர் அடிச்சிடும். நான் எடுத்த ட்ரேடு வந்துட்டு எந்த நோக்கத்தில் எடுத்தேன், எப்படி எடுத்தேன், என்னோடய சைக்காலஜி, என்னோடய அனாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் 5 மினிட்ஸ் முன்னாடி வரப்போ மாத்திரம் நான் விடுறேன், ஓகேவா? ஆஹா, கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்குதே, மிஸ் பண்ணிட்டோமே. சரி, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். சரி, ஓகே. கரெக்டாக நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை சேல் பண்ணுவோம். பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கூட வைக்கிற மாதிரி இருக்கும். 3.8 ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 14 பக்கம் வைக்கணும். ஸோ 0.1 வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். 2000 ஸ்டில் செல்லர்ஸ் தான் அக்ரெசிவாக இருக்காங்க. இந்த ஒரு கேண்டீனில் பையர்ஸ் வந்த மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ களத்தில் இறங்கிரும். $0.20 செல் एक्सेप्ट. ओके, सेल விழுந்துட்டா. ஆர்டர் है प्लेस ஆயிட்டா है नहीं है. ஓகே, செல் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலி இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை. அடுத்த ட்ரை வந்துட்டு நம்ம இங்கே ட்ரை பண்ணணும். இந்த ஏரியாவுக்கு போனாக்க 30-21, சரி 33-21. ஸோ அடுத்த லெவல் வந்துட்டு 33-21 போனால் நெக்ஸ்ட்டு ட்ரேட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதோட ஒரு டார்கெட்டுன்னு பார்த்தாக்கா 1:2. இப்போ இதில் எவ்வளோ வருது நமக்கு லாஸ்ன்னு பார்த்தா, ஸ்டாப் லாஸு இதெல்லாம் வராதா? எஸ்எல் 118 ரூபா பக்கம் வருது. பட் நம்ம கொஞ்சம் வெளியில் போனோமா, அதனால் கொஞ்சம் ஒரு 20 ரூபா கூட வர மாதிரி நிலமாயிட்டு. ஸோ ஒரு 120 பக்கம் எஸ்எல். ப்ராஃபிட் பார்த்தா நம்ம 120னா 240 வந்துட்டு நம்ம வச்சாகணும். ஸோ டார்கெட்டு பொறுத்த வரைக்கும் 240. ஸோ இந்த லெவல் வந்துட்டு டிபி. சரி, இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்துட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய எக்ஸ்என்எஸ் பேலன்ஸ் பார்த்தாக்க 10,000 தான் இருக்குது. ஸோ மொதல் ட்ரேடு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேடு எடுத்தது இப்போ 9,683 ரூபா இருக்குது பேலன்ஸ். இந்த ட்ரேடு ஓடிட்டுருக்கு. இதுலேயும் ஒரு என்ட்ரியை போட்டுருவோமா? ஸோ 10 ட்ரேடில் ஸோ நான் ஒவ்வொரு ட்ரேட் பண்ணுறப்ப நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் அதை நான் காட்டுறேன். சும்மா
எடுத்தவங்க ஒருத்தவனும் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு ட்ரேடு நான் எடுத்தேன்னா அது என்ன எடுத்தேன், எங்கே எஸ்எல் அப்படிங்கிறத நான் மேனுவலாகவே நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, நான் 2 வருஷம் லேர்ன் பண்ணதெல்லாம் இதுதான். 3295 எஸ்எல் எங்கே போட்டிருக்கோம்? எஸ்எல் வந்துட்டு கரெக்டாக பார்த்தாக்கா சொல்கிறாடே 3296ன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எஸ்எல் வந்துட்டு 3296, ப்ராஃபிட் வந்துட்டு $240. ஏன்னா 1:2. ஸோ அதனால் $240. மேபி அந்த இடம் போனால் நான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன், அங்கே ஒரு லாட்டு வச்சுக்கலாமா இல்லை எல்லாத்தையுமே சேல் பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. டைம் வந்துட்டு என்னோட டைம் 11:40 ஸோ 11:40 AM இது வந்துட்டு என்ட்ரி. நான் ஒரு கூகுள் ஷீட்லேயே வந்துட்டு இது எல்லாமே நான் நோட் பண்ணி வைப்பேன் எப்போவுமே என்னோடய ட்ரேடில். ஓகே, என்ட்ரி டைம் 11:40, செல்லு வந்துட்டு போயிருக்கேன் 0.2, ரீசன்ட் 618 ரிஜெக்ட். செல் என்ட்ரி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 33.15, $120. டிபி வந்துட்டு 3296, $240. ஓகே, சரி, இது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சில பேருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வரலாம், ப்ரோ இது வந்துட்டு டெமோ அக்கௌண்ட்டு தானே, நீங்கள் இதில் என்ன டெமோ அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற வேலை இருக்குல்ல அதுதான் இம்பார்ட்டன்ட். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த சைக்காலஜியை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஓகே, நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ டெமோ அக்கௌண்ட்டில் யார் வேணாலும் பண்ணலாம், சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், ரியல் மணியாக இருந்தால் தான் நீங்கள் $10 கொண்டு வந்தாலும். இப்போ நான் இந்த டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கே நான் இவ்வளவு ஒர்க் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஓகே, அந்த டெமோ அக்கௌண்ட்டில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணதுனால தான் நான் அதில் வந்துட்டு என்னால் பண்ண முடியும், நம்ம அதனால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ டெமோ அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், நம்மளுடைய பாயிண்ட் வந்துட்டு நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்குதாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், க்ளீனாக இங்கே மேலே போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 150 கேண்டில் வந்துட்டு புல் கேண்டிலு. பட் இருந்தாலும் 3051 வெறும் 11 தான் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். ஸோ தட்ஸ் ஒய் ஆல்சோ 618 பார்த்தாலும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு நான் இருந்திருந்தேன், கரண்ட்டில் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த இடத்துலையே நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த 618 தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுல 3309லேயே நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால வெளில போயாச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே மீண்டும் வந்து விட்டேன். சூப்பர், ஃபஸ்ட்டு ட்ரேடு டார்கெட் அடிச்சிட்டு. ஸோ ஐ காட் முதல் ட்ரேடு சக்ஸஸ்ஸு, $10,238. ஓகே, ஸோ நம்ம $220 வச்சுருந்தோம். மேபி அது கொஞ்சம் முன்ன பின்ன போயிருந்துருக்கும், அதன் காரணமாக ஸோ அது நமக்கு அடிச்சிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடு வின்னு மக்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ட்ரேடு வந்துட்டு நம்ம 33.05 பார்க்கல எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டில் ஹெவி செல்லர்ஸ் தான் நான் காலிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், அது நிரூபணமாகி உள்ளது. ஓகே மக்களே, அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது சேலுக்கு. ஸோ நான் அகைன் ஒரு சேல் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய எஸ்எல் 3308, 40 கொஞ்சம் அது கூட நம்ம எஸ்எல்ல வந்துட்டு $100. ஓகே ஓகே, எஸ்எல் $100, ப்ராஃபிட் $200.
ஸோ இது நம்ம டார்கெட்டு. ஸோ அடுத்த என்ட்ரிக்கான ஒரு செகண்ட் ட்ரேடு வந்துட்டு எவ்வளோல என்ட்ரி எடுத்திருக்கேன்? 33.04. ஓகே. செகண்ட் ட்ரேட் வந்துட்டு 33.04ல ஓகே. இது ஓடிட்டுருக்கு கரண்ட்டாக. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களே வெற்றிகரமாக நம்மளுடைய 2வது டார்கெட்டையும் நெருங்கிட்டு க்ளோஸ் ஆகாமல் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ நம்ம போட்ட செகண்ட் ட்ரேடுமே சக்ஸஸ். இப்போது 10,097லேருந்து 400 சொச்சம் வரணும் அநேகமாக பேலன்ஸு. 439. ஸோ நம்மளுடைய செகண்ட் ட்ரேடும் சக்ஸஸ். மீண்டும் ஒரு வாய்ப்பு செல்லுக்கு. ஸோ நம்ம செல்லு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த தடவை ஏன் செல்லு ட்ரை பண்ணனாக்கா, ஸோ செல்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவ். இங்கே 450 பையர்ஸ் அக்ரெசிவாக இருந்தாலும் இங்கே 246 செல்லர்ஸ் அக்ரெசிவாக வந்திருக்காங்க. ஆல்சோ இதுவுமே அந்த ஏற்கனவே இருந்த ஒரு ஹை ஏரியா தான். ஸோ அதனால் இங்கே அகைன் நான் செல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய எஸ்எல் பார்த்தாக்கா நம்ம இங்கே வைப்போம். 120 பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த தடவை. பட் இது கொஞ்சம் நான் வந்துட்டு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வொலாட்டிலிட்டியாக இருக்குதுங்கிறனால, ஸோ நான் இது வரைக்கும் அந்த 120 போகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதோடைய மினிமைஸாக நான் பார்த்துக்கிறது என்னன்னா, இப்போது ஸ்டாப் லாஸ் 70னா இப்போ அட்லீஸ்ட் இதில் எனக்கு ப்ராஃபிட் வந்தாலே நான் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். காரணம் என்னென்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அது எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் அது டார்கெட் நோக்கி வரும். ஏன்னா பயங்கர வொலாட்டிலிட்டியாக இருக்குது இப்போதைக்கு. பட் இருந்தாலும் செல்லர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அகைன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் அது டார்கெட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இதை நான் மேனுவலாக வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே. பட் அதிகபட்சமாக என்னுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தா அந்த 120 அந்த ரேஞ்சு தான். ஒரு 15 மினிட்ஸோடைய ஹையில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஒரு லிக்விடிட்டியை எடுத்துட்டு அகைன் இது கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது பாருங்கள். ஸோ ஏன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ பை அண்ட் செல் பார்ப்போம். $100 பக்கம் வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் ஜகஜம்தான். ஸோ இது நம்ம 3வது ட்ரேடு. டாலர். ஸோ ப்ராஃபிட்டு நம்மளோட என்ட்ரி 33.03னா இப்போ 140. ஸோ நான் ஒரு $100 பக்கம் வந்தால் கூட நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுவும் நான் மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுவேன். பார்ப்போம். கைஸ், இந்த ட்ரேடில் வந்துட்டு கேண்டில் ரெட்டாக காட்டினா கூட அக்ரெசிவான பையர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலே தான் போகுது. ஸோ அதனால் இதை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இருக்கிற ப்ராஃபிட்டில். ஓகே. ஸோ நம்ம இதில் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோம் பார்த்தாக்க 10,489. $50 ப்ராஃபிட்டு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம $50 தான் ப்ராஃபிட் வந்திருக்குது. அதுக்கான ரீசன் வந்துட்டு ஸோ என்னால் கொஞ்சம் உணர முடியுது. இதோடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கை. ஸோ இதுவுமே ட்ரேடிங்கில் ஒரு பார்ட்டு தான். போகிற வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் விடணுங்கிற அவசியம் இல்லை.
லைக் என்னால் சில விஷயத்தை இங்கே ஸ்மெல் பண்ண முடியுது. அதன் காரணமாக நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மேபி அகைன் இங்கே எஸ்எல் எடுத்தாக்க இந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு எஸ்எல் மாதிரி இதை எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆனால் அகைன் வந்துட்டு நம்ம செல்லு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது இந்த இடத்துல நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு அதுக்கான ஒரு காரணம் என்னன்னாலும், ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த ஒரு ஏரியாவில் ஹை அளவில் செல்லிங் நடந்துட்டு, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இங்கே பை பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒரு $100 ஒரு பாயிண்ட் ஏறினால நான் இதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ ஓகே, $100 கிடச்சிட்டு அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான். ஸோ நமக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு நான் $100 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ 4th ட்ரேட் ஸோ அது அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோலையும் எனக்கு அந்த இடத்துல ஹெவி பைக்கான ஒரு சிக்னல் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு கேண்டிலில் வந்துட்டு எடுத்தேன் என்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் தான். பேலன்ஸு 10,570. அது டேக்ஸு பிடிச்சிட்டா மாதிரி இருக்குது. ஓகே, அது எங்கேங்க 589 தானே வரணும், $19 கம்மியாகுதான்னு கேட்காதீங்க. அந்த ஃபீஸ் பிடிப்பேன்ல, ஸோ அந்த ஃபீஸ் பிடிச்சிட்டான். ஸோ இப்போ வின்னு வந்துட்டு 4. ஓகே நண்பர்களே, இது ஒரு அறிகுறி காட்டிட்டு ஆக்சுவலி பை சைடு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் பை சைடு தான் அகைன் போகிறேன். ஸோ என்னுடைய எஸ்எல் வந்துட்டு இந்த கேண்டிலுக்கு கீழே ஆனால் ரொம்ப பெரிய எஸ்எல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட $200 பக்கம் வருது. ஸோ ஐ டோன்ட் லைக் $200 எஸ்எல். ஸோ என்ன பண்ணலாம், இந்த கேண்டில் கீழே வச்சுருவோம் எஸ்எல். ஜஸ்ட்டு $20 எஸ்எல். ப்ராஃபிட்டு $50 $100 அதுக்கு மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட்டு தான். ஆக்சுவலி இது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். பட் ஹையாக ஒரு பையிங் ப்ரெஷர் நடக்குது. இப்போ $20 தான் எஸ்எல்லு. பட் ஆனால் நமக்கு ஆல்ரெடி டார்கெட்டு ஹிட்டு. ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் என்னென்னா, நான் $20 தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ அது $50 எனக்கு கொடுத்துட்டு, ஸோ அதனால் இந்த 5th ட்ரேடும் சக்ஸஸ். அது போகிற வரைக்கும் நீங்கள் விடலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு நாளில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும். அதன் காரணமாக நான் வந்துட்டு 1:2 அந்த ரேஷியோவில் போட்டு நான் உங்களுக்கு அடிச்சு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கணும், அடுத்த வேலை இருக்குது எனக்கு. ஸோ கம்ப்யூட்டரில் எனக்கு மற்ற ஒர்க்கும் இருக்குது. அதன் காரணமாக என் யூடியூப் சேனலில் சில சைக்கோலாம் இருக்குது. அந்த சைக்கோக்கெலாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறதா என்னான்னு கூட எனக்கு தெரில. ஆக்சுவலி அந்த சைக்கோடைய கமெண்ட்டை படிப்போமா? ஏன்டா கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சென்ஸ்ன்னு இருக்கணும்ல. அதான் என்ன சொல்கிறது, அந்த என்னது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சென்ஸு, அது கூட ஒரு குட்டி கூட இல்லை. அதில் இந்த மனோ அப்படிங்கிற ஒரு சைக்கோ கண்டிப்பாக அவன் ஜட்டியாக உருவிட்டு தான் விட போகுது. எனக்கு தெரிஞ்சு இவன்லாம் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கே பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். குட்டியாக இருந்தால் குட்டி கேண்டில், பெருசாக இருந்தால் பெரிய கேண்டில். யார் சாமி நீ 0% ட்ரேடிங் நாலேஜ்? அப்படியா ராஜா? சரி ஓகே, உனக்கு இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு உனக்கு நான் காட்டுறேன் லைவாக. ஆர்டர் ஃப்ளோனா என்ன, ஒரு கேண்டிலுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு மண்ணும் தெரியாமல் வெறும் கேண்டிலை மாத்திரம் பார்த்து ட்ரேட் பண்ணுற நீ எல்லாம் வந்துட்டு பேச வந்துட்ட. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கேண்டில் இருக்குது, குட்டி ஒன்று கேண்டில் தான் இருக்குது இந்த மேலே. ஓகே, இந்த நடுவில் நம்ம காட்டுறேன் பாரு, இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
டோஜ் மாரி இருக்கா? இதுக்கு டோஜ்ன்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஓகே வச்சுக்கோங்க. இந்த ஒரு கேண்டிலோடைய வேல்யூம் இங்க 1, 2, 3வது கேண்டில். ஓகே. 1116 இருக்கு இந்த கேண்டிலுக்கு. ஓகே. இப்ப இதுக்கும் அடுத்த கேண்டில் இவ்ளோ பெருசு இருக்கு. இந்த கேண்டில் மாரி இதுல 1, 2, 3, 4, 5 கேண்டில் வைக்கலாம். அப்ப இதுல 5000 சொச்சம் வேல்யூம் இருக்கணும். ஆனா, இருக்கிற வேல்யூ பார்த்தா 1979. இந்த கேண்டில் சைஸ வச்சு நீ என்ன சொல்லுவ? சரி ஓகே. நீ அதுவும் வேணாம் விட்ரு. இப்போ இந்த 2 கேண்டில் எடுத்துக்கோ. இந்த ஒரு கிரீன் கேண்டில் எடுத்துக்கோ. இந்த கிரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கோ. ஓகே 2மே 5 மினிட்ஸ் தான். இந்த கேண்டில் எவ்வளோ பெரிய ஃபுல்லா செல்லர்ஸ் இருக்காங்க. 1979 டோட்டல் வால்யூம் இங்க. ஓகே. இந்த கேண்டில்ல. பட் இந்த கேண்டில் எடுத்துக்க. இதுல 2606 இருக்கு. ஆக்சுவலி இந்த கேண்டில விட இது பெருசா இருக்கணும். ஆனா, நீ பார்க்குறியே கூமுட்ட, மனோஜ் சைக்கோ. டேய் உன்னதான்டா மனோஜ் மனோ 5131. உனக்கு கண்டிப்பா தெரியுதுடா டேய். நீ வந்துட்டு ஜட்டியா அவுத்து விட்டுட்டு தான் உன்ன விடப்போகுது. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்ல என் சேனல்லே நீ வந்து கதறுவ. அது நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் புத்திமதி சொல்லணுன்ட்டு எனக்கு தலையெழுத்து மயிரு மாரி. வீணா போன வெண்ண. ஓகே. ஸோ இதுதான் நடக்குது. ஒவ்வொரு கேண்டில். இந்த கூமுட்டைக்கு இது தெரியாம வெறும் கேண்டில மாத்திரம் பார்த்து வச்சுக்கிட்டு, இத நான் கட் பண்ணி உனக்கு நான் ஸ்பெஷலா போடுறேன். சரியா? ஏன்னா லைவ் 4 மணி நேரம் லைவு. இதுல வந்துட்டு அது அடுத்து தெரியாம போயிரும். ஸோ உனக்காக ஸ்பெஷலா போடுறேன் இது நானு. இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு? இந்த மறுபடியும் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மேல போகுது. ஸோ 287. பட் இந்த எஸ்எல்ல அவங்க எடுக்கல. அ அகைன் இது இங்கேருந்து கொஞ்சம் மேல போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மனோஜ் சைக்கோக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா, நம்ம அடுத்த ட்ரேடிங்க ஃபினிஷ் பண்ணிட்டு, சில ந சில சைக்கோலாம் கதறுதுல்ல, அதுக்கு நான் வந்துட்டு பதில் பேசுறதில்ல. நம்மளுடைய செயல்ல வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை குடுத்துற வேண்டியது தான். சரி ஓகே. நம்ம அடுத்த ட்ரேடிங்க்கு ஏதாச்சும் வச்சு இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல சப்போர்ட்லேருந்து போகுது அது மேல. ஸோ இங்க நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் மேபி இந்த இடத்துல இருந்து அது திரும்பினாலும் திரும்பும். ஸோ அது செல்லர்ஸோடைய வருகைய பொறுத்து இருக்கு. ஹெவியா செல்லர்ஸ் வரதான் செய்றாய்ங்க இந்த இடத்துல. நீ ஃபீல் பண்ணுவடா. வண்டி வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் ட்ரேடிங்கே பண்ணியிருக்க மாட்ட. உனக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, என்ன உனக்கு நாலேட்ஜ் இருந்தா, நீ வந்துட்டு இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்க கரைச்சு குடிச்சிருந்தா, அட்லீஸ்ட் இதில நீ ஒரு 50% நீ ப்ராஃபிட் பண்ற ஆளா இருந்தா, நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் பார்றா லைவு. லைவ் போட்டு மொத்தம் 5 ட்ரேட் எடுத்திருக்கேன். 5 ட்ரேடுமே வின்னு. ஒவ்வொன்னும் பேசிக்கா அதோடைய ஸ்டாப் லாஸு, என்ட்ரி, டைமு, ரீசனு எல்லாம் போட்டு நான் 5 ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீ ஒரு லைவ் வீடியோ போட்டு அனுப்புடா. நான் ஒத்துக்கிறேன். சும்மா வந்துட்டு YouTubeல எவன்டா வீடியோ போடுவான், கீழ போய் ஏதாச்சும் ஒண்ணு கதறுவோங்க வேண்டியது. சைக்கோ. நீங்கலாம் எதுக்குடா இருக்கீங்க? அ டெக்ஸ்ட்ல கமெண்ட் பண்றதுக்கு மாத்திரம் தான் வருவீங்க. வீணா போன சொங்கி. சரி இந்த ஏரியாவ வந்துட்டு தாண்டட்டுனா, நம்ம அடுத்து ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா பார்ப்போம். ஸோ இங்க ஹெவியா ஒரு ஷெல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரிஜெக்ட் ஆயிட்டு. சூப்பர் வெரி குட். ஸோ அகைன் ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. செல் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு எஸ்எல் வச்சிடலாம். ஒரு எஸ்எல் காலி. இந்த மனோஜ் என்ன டென்ஷன் படுத்தி விட்டதில் ஒரு எஸ்எல் காலி ஆயிட்டுறா. விளக்கெண்ண. சரி எஸ்எல் அடிச்சிட்டுனா அதை நம்ம போடாமல் இருக்க முடியாது. 5 ட்ரேடில் ஃபஸ்ட்டு ஒரு லாஸு 32.92. சரி ஓகே. அடுத்து சேலுக்கான இடம் வந்துட்டு இங்கே இருக்குது. 15 மினிட்ஸில் இங்கே ஆக்சுவலி இந்த இடத்துல பட்டு ரிஜெக்ட் ஆகும்னு நினச்சேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அது எஸ்எல் அடிச்சிட்டு. சரி பிரச்சனை இல்லை. அதுன்னு சொல்லியிருக்கியே மனோஜ் மனோ இதை பாரு.
உன் ட்ரேடிங் நாலேஜ உன்ன வச்சு செய்றாய்ங்க பாரு, ஏமாத்திக்கிட்டு என்ன? அதில உன் நாலேட்ஜ் என்னன்னு பாரு. இந்த 2 கேண்டிலோட வால்யூம பாரு. 2மே எஃப்எக்ஸ்எம்ல உள்ள எக்ஸ்சேஞ்சில உள்ளது தான். இது 3008 இந்த ரெட் கேண்டிலு. இந்த கிரீன் கேண்டில் 2712 சைஸ்ல பாரு. கிரீன் கேண்டில் பெருசா இருக்கு. ஆனா வால்யூம் பாரு. 2712 இந்த ரெட் கேண்டில பாரு. அத விட சின்ன கேண்டிலு. ஓகே. இதுக்கு இது இன்சைட் பாரா வந்திருக்கு. இதோட வால்யூம பாரு. 3008 ம். பைத்தியக்கார பயலா நீ இருந்துட்டு, நீ மத்தவங்கள கலாய்க்கிற. அ. சரிடா. அடுத்து இதுக்கு வா. இந்த கேண்டிலோட சைஸும், இந்த கேண்டிலோட சைஸும் பாரு. ஒரே சைஸ் தான். ஆனா, இதோட வால்யூம் வந்து 3008. இதுக்கு மேல உள்ள கேண்டிலோட வால்யூம் 1979. கிட்டத்தட்ட பாதி தான். ஓகே. பாதியா இருந்தாலும், அந்த கேண்டில் வந்துட்டு எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. ஆனா, இதுல 3008ன்னா, இப்ப இதுல வால்யூம் 1979 இருக்குன்னா, சட்டப்படி இது பாதி கேண்டிலா தான் இருக்கணும். இந்த சைஸ் தான் இருக்கணும். ஆனா, இது எவ்வளோ சைஸா இருக்கு பாரு. ஓகே. இதுல அ பேசிக்கான நாலேட்ஜ் உனக்கு இல்ல. என்ன? உனக்கு இல்லாம இங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காத. அதே மாரி இந்த ஒரு ஸோ அகைன் பை எஸ்எல் வந்துட்டு இது எஸ்எல் 130 பக்கம் வந்துட்டு எஸ்எல். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடு நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது 5 மினிட்ஸ்ல பார்த்தாக்க ஒரு எஸ்எல் எடுத்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் இங்கேருந்து மேல போறதுக்கான இதுவரைக்கும் இந்த ஏரியா இருக்குல்ல, இதுவரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த எஸ்எல் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் இத என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் முடிய இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இங்க பை எடுத்திருக்கோம். அதுக்கான ஒரு 7வது ட்ரேடுக்கான டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கேன். 32.93 இங்க பை பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரி வந்துட்டு 4:20 பிஎம். பை 0.5 ஆயிட்டு. ரீசன் வந்துட்டு இந்த 618ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது உள்ளுக்குள்ள க்ளோஸ் ஆனுச்சு. அதுக்காக பை போயிருக்கேன். எஸ்எல் வந்துட்டு 32.91 இந்த கேண்டிலுக்கு கீழ 2 பாயிண்ட்டு. ஸோ $100. டிபி வந்துட்டு 32.95. ஆக்சுவலி இங்க தான் டிபி வைக்கணும். பட் நான் கொஞ்சம் மேல வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இது மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் டிபி வந்துட்டு 33 பக்கம் வச்சிருக்கேன். ஸோ 3300 அத நம்ம மாத்திரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு $200னா டிபி வந்துட்டு இதான் டிபி ஏரியா. பட் இத அடிச்சிரும் இப்ப. ஸோ அதனால தான் கொஞ்சம் மேல தூக்கி வைப்போம்ன்னு பார்த்தேன். ச்சே! அதுக்குள்ள டிபி அடிச்சுட்டு. நான் இந்த லெவல் அதனால தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ இதுவரைக்கும் போகுமேன்ட்டு. பட் இருந்தாலும் பரவால்ல. ஆ டிபி ஹிட்டு. வின். சில இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி மேல போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு 300 பக்கம் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு $100 லாஸ் பண்ணத இங்க ரிகவர் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாத்துறதுக்குள்ளார இந்த மாரி சம்பவம் நடந்துட்டு. ஸோ எக்ஸிட் டைம் 4:26 பிஎம். பேலன்ஸு பேலன்ஸ் எவ்வளோவா? 10,687. 10,687 ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு டோட்டலா $687 வந்துட்டு நமக்கு இதுல ப்ராஃபிட். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த சவால்ல சொன்ன மாரி, நான் 6 வின் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். மொத்தம் 10 ட்ரேட்ல. ஆல்ரெடி மொத்தம் 7 ட்ரேட் எடுத்ததுல 1 லாஸு 6 வின்னு. ஆல்ரெடியே நான் வின்னு தான். ஓகே. இங்க வந்து கதறுனவங்கலாம் வந்துட்டு ஜட்டியோட தான் நீங்க போறீங்க. இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்க விட்டு. 7 ட்ரேட் எடுத்திருக்கேன்.
நல்லா பார்த்துக்கிருங்க. ஸோ இது ஏமாத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இங்கேருந்து உங்களுக்கு காட்டிட்டு வரேன் இருங்க. இல்ல இது சம்மந்தமா நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். விளக்கமா. ஓகே. ஸோ அப்பதான் புரியும். அ ஸோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப லைவ்ல போடுறப்ப டைம பார்த்துக்கங்க. நான் அந்த வீடியோல இத காட்டுவேன் ஆக்சுவலி. டைம் 4:27 இப்போ காலையில நானு யுகே செஷன் ஓப்பன் ஆகுறப்ப வந்தேன் 11 மணிக்கு. ஸோ இப்போ 4:28 நம்ம வந்துட்டு ஃபுல்லா லைவ்ல தான் இருக்கோம். ஸோ லைவ விட்டு நம்ம விலகவே இல்ல. ஆல்மோஸ்ட் எங்க இருக்கு லைவ்? எவ்வளோ நேரம்னு காட்டல. 5 ஹவர்ஸ் ஆகும். ஓகே இந்த இருக்கு. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம் லைவ்ல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு $10,000 கொண்டு வந்தேன். ஸோ என்னோட ரிஸ்க் வந்துட்டு 1% ப்ராஃபிட் இப்போ வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு 1%னா லாஸ் ஆனா $100 லாஸு. ரிவார்டு வந்துட்டு 2%. ஸோ ப்ராஃபிட் வந்தா $200. 10 ட்ரேட் நான் எடுப்பேன். அதில 6 ட்ரேட் வின் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அத இங்க மென்ஷன் பண்ணிக்குவோம். 10ல 6 ட்ரேட் வந்துட்டு வின் பண்ணணும். இதுதான் என்னுடைய சவால். 60% காட்டுறதுக்கு. ஓகே. ஸோ இந்த லைவ வந்துட்டு நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா லைவ் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கு. என்னுடைய சவாலில நான் ஜெயிச்சுட்டேன். 6 ட்ரேட் வின் பண்ணிட்டேன். மொத்தம் 7 ட்ரேடு தான் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். பாக்கி 3 ட்ரேடு நான் ஃபெயில் ஆனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ என்னுடைய டார்கெட் வந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டேன். ஸோ அதுதான் நான் சொன்னது. அதுவும் ஒவ்வொன்னுக்கும் ரீசனபிளா நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். லைவ்ல வந்திருக்கேன் எல்லாமே. ஓகே. ஸோ அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் கன்டினியூவா. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.